ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் பிரதிநிதிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக செய்தி நிறுவனத்தில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கல்வி ஆவணங்களை எளிமையாக சரிபார்க்க இது உதவியுள்ளதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு படைகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கொள்முதல் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமத்தின் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆந்திராவில் தோட்டாபுரி மாம்பழ விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை ஆய்வு செய்து களைவதற்காக உயர்நிலை குழு ஒன்றை அமைக்க மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அறிவுறுத்தியுள்ளார். இந்த குழு சமர்ப்பிக்கும் பரிந்துரையின் அடிப்படையில் உரிய நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி வகுப்பினை இன்று கொல்கத்தாவில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். சட்டப்பேரவைகளில் விவாதங்கள் ஆக்கப்பூர்வமாக அமைய வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாட்டு நலனை கருத்தில் கொண்டு மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். ஆதார் கைபேசி செயலியை பயன்படுத்தி இலவசமாக மின்னஞ்சல் முகவரியை மாற்றிக்கொள்ளலாம் என்று தனித்துவ அடையாள ஆணையம் அறிவித்துள்ளது. இது அடுத்த 6 மாதங்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த வசதியை பயன்படுத்தி 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்களது மின்னஞ்சல் முகவரியை மாற்றம் செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தூய்மையான காற்று ஆரோக்கியமான தில்லி இயக்கம் 8,300 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலக வங்கி உள்ளிட்ட பல்வேறு பன்னாட்டு அமைப்புகளின் நிதி உதவியுடன் இந்த இயக்கம் தொடங்கப்படும் என்று கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இந்த இயக்கம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை விற்பனை செய்யும் திட்டத்தை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், இது தொடர்பாக பல்வேறு தரப்பினர் கவலை தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தமது கோரிக்கையை வலியுறுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதவுள்ளதாகவும் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு வரும் திங்கட்கிழமை புறப்பட்டுச் செல்ல உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பிரதமரின் இந்த பயணம் அந்நாடுகளுடனான நல்லுறவை மேம்படுத்த உதவிடும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது.
நாட்டின் மாம்பழ உற்பத்தியில் 26% உத்தரப்பிரதேசம் கொண்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாம்பழ விழாவை இன்று லக்னோவில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். இம்மாநிலத்தில் உள்ள 9% வேளாண் நிலங்களில் மட்டுமே மாங்கனி சாகுபடி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க தொழில்நுட்பங்கள் கூடுதலாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு யோகி ஆதித்யநாத் வலியுறுத்தினார். விவசாயிகளின் வருவாயை உயர்த்துவதில் கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் கூறியுள்ளார். இன்று ராய்ப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கால்நடை, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய மாநில அரசுகள் உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக தெரிவித்தார். நாகாலாந்தில் விளையாட்டுத்துறை வளர்ச்சிக்கான 16 திட்டங்களை அம்மாநில முதலமைச்சர் திரு நெஃப்யூ ரியோ இன்று தொடங்கி வைத்தார். கொஹிமாவில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக அவர் இத்திட்டங்களை தொடங்கி வைத்ததாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டங்களில் 12 திட்டங்கள் மாநில அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படுவதாகவும் எஞ்சிய 4 திட்டங்கள் கேலோ இண்டியா இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மிசோரமில் பார்வைத்திறன் குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கு வகை செய்யும் ஒப்பந்தத்தில் அம்மாநில அரசு கையெழுத்திட்டுள்ளது. ஐசாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி லால்ரின்புய் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கல்வி வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் தனியார் பங்களிப்புடன் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திர மாநில உயர்நீதிமன்றத்திற்கு 3 கூடுதல் நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி திருமதி சுனிதா காந்தம், திரு அலப்பட்டி கிரிதர், திரு புருஷோத்தம் குமார் சின்ட்லபுடி ஆகியோர் கூடுதல் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர், 8 பேர் காயமடைந்தனர். குவெட்டாவிலிருந்து பெஷாவருக்கு சென்று கொண்டிருந்த பேருந்து டனாசர் அருகே பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் முஷ்கனும் 50 கிலோ எடைப்பிரிவில் பர்வீனும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் மன்யா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 55 கிலோ எடைப்பிரிவில் காஜலும் 59 கிலோ எடைப்பிரிவில் கோமலும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் ஷீதல் தேவி, ஷியாம் சுந்தர் சுவாமி இணை 147க்கு 143 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கென் சுவாகுமிலங் டியோடோரா இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு இறுதியாட்டத்தில் பாவனா, ஹர்விந்தர் சிங் இணை 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கோலிடின் நொவிரா ராஸ் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிர் இரட்டையர் பிரிவில் ஷீதல் தேவி, பாயல் நாக் இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 41.2 ஓவரில் 160 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ், திவ்யான்ஷி பௌமிக் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் சீனாவின் யா ருசியான் ஜியாங் யி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் பிரதிநிதிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர்.
20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.